இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போறோம்னா பேங்கிங் வந்து பார்க்க போறோம். ஸோ பேங்கிங்கோட பேசிக் வந்து போன கிளாஸ்ல எடுத்துட்டேன். ஸோ அதான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்ல. ஸோ ஃபைனான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு லைஃப் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நம்ம எக்கனாமியை வந்து பில்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து காசு தேவை. அப்போ ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து பேக் போன் வந்து அதுதான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும், ஆல் ஓவர் இந்தியாவை வந்து டெவலப் பண்ணணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏற்படுத்தணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃபைனான்ஸ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதான் வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 1656ல ரிக்ஸ் பேங்க் ஆஃப் ஸ்வீடன் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய போன கிளாஸ்ல. அதான் அந்த ஓல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க்கும் வந்து அதுதான். அது வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணாங்க, நோட் வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா 1897ல வந்து இஷ்யூ பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பேங்க் வந்து அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கணும், அது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. சோ இதுதான் வந்து பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லியிருப்பாங்க, வங்கிகளின் வங்கி வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இது வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா 1864ல தான் வந்து நோட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. இது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. அதே மாதிரி வந்து எங்க நடந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் மூலமா நிறைய பேங்க்ஸ் வந்து வந்திருக்கும், புருசெல்ஸ். ஸோ புருசெல்ஸ்ல நடந்த ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எப்ப நடந்ததுன்னா 1920ல இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ இது மூலயமா தான் 1921ல இருந்து 1954 வரைக்கும் நிறைய பேங்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ என்னென்ன பேங்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கன் ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இஸ்ரேல். இதெல்லாமே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ இந்தியன் பேங்க்ஸோட ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்த பேங்க் எது, பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் 1770ல வந்து வந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் வந்து வந்திருக்கும். சோ அது என்னென்ன பேங்க்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1809, 1840, 1843 பெங்கால், பாம்பே அண்ட் மெட்ராஸ். இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணது இம்பீரியல் பேங்க்னு சொல்லி ஜாயின் பண்ணிருப்பாங்க. அது வந்து எப்ப ஜாயின் பண்ணிருப்பாங்கன்னா 1921ல இம்பீரியல் பேங்க்னு வந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் 1955ல எஸ்பிஐன்னு சொல்லி மாத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ். சோ கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவும் ஒரு பேங்க் தான், இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பேங்க் இருக்குன்னா அதோட ஒரு பார்ட், இல்லைன்னா ஒரு பேங்க். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெபாசிட்ஸ்னா என்ன, நம்ம போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளோட சேவிங்ஸ் போடுறது, இல்லைன்னா நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளோட சேவிங்ஸ் வந்து உள்ள போடுறது. சோ நம்ம வந்து போட்ட அமௌண்ட்டை அவங்க வந்து கடனா கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்ணும், அதே மாதிரி லோன் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அது மூலியமா லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். யாருக்கு கொடுக்குறாங்க, ஒரு கார்பரேஷன், ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு, இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி இவங்க வந்து லாங் டேர்முக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா லாங் டேர்முக்கு ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கணும், ஒரு சர்டன். இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எனக்கு தேவைப்படும் போது நான் எடுத்துப்பேன். அப்போ அவங்களுக்கான லிக்விடிட்டி வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால ஷார்ட் டேர்முக்கு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, லாங் டேர்முக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ், கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ்க்கு, அவங்களோட ப்ராஃபிட் மோட்டிவ்க்காக கொடுக்குற ஒரு பேங்க்ஸ் தான் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இதுல வந்து மொத்தம் 3 ஃபங்க்ஷன்ஸ், பிரைமரி, செகண்டரி, அதே மாதிரி அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேங்கோட பிரைமரி ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு பேங்க் ப்ரொவைட் பண்றது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட்ஸ் அக்செப்ட் பண்றது, செகண்டா பாத்தீங்கன்னா கிரெடிட் வந்து கொடுக்கறது, லோன் வந்து ப்ரொவைட் பண்றது. சோ இந்த டெபாசிட்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவோங்க அப்படின்னா அதுல 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து டெபாசிட்ஸ்னா பப்ளிக் வந்து ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றது, அதான் டெபாசிட். அதுவே வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்ட் வந்து டைம் டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து என்னன்னா அந்த டெபாசிட்டை ஒரு இண்டிவிஜுவல் எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், பேங்கோட ப்ரியர் பெர்மிஷன் வேணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகேவா. சோ வித்வுட் எனி ப்ரியர் நோட்டீஸ் டு த பேங்க் கிட்ட நம்ம ப்ரியரா எந்த ஒரு பெர்மிஷனும் கேட்க அவசியம் கிடையாது, நம்ம எப்ப வேணாலும் நமக்கு வேணும்ன்றப்ப வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
அது வந்து இப்ப வந்து ஒரு டெபாசிட் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா அதை வித்ட்ரா பண்றது எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லிப் மூலியமாவோ இல்லைன்னா ஒரு செக் மூலியமாவோ இல்ல ஏடிஎம் மூலியமாவோ நான் எப்ப வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். லைக் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. சேவிங்ஸ் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, சோ அது மாதிரி நான் இப்ப சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல காசு போடுறேன் அப்படின்னா எனக்கு வேணுன்றப்ப நான் ஏடிஎம்ல போய் எடுத்துப்பேன். இல்லைன்னா ஒரு செக்கா எழுதி கொடுத்தாலும் நான் வந்து எடுத்துப்பேன். சோ அந்த மாதிரி. சோ கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து ஒரு பிசினஸ் அக்கௌண்ட். இதுல நம்ம எவ்வளவு வேணாலும் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிசினஸ் அக்கௌண்ட் மாதிரி நான் இப்ப இன்னைக்கு காசு போடுவேன், நாளைக்கு வந்து காசு எடுப்பேன். சோ அது மாதிரி ஃப்ரீக்வெண்டா டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் கரண்ட் அக்கௌண்ட்ல. இதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்ன்றது ஒரு சேவிங்ஸ்க்காக ஸ்பெசிபிக்கா சேவிங்ஸ்க்காக கிரியேட் பண்ற ஒரு அக்கௌண்ட். இதுல நீங்க போடுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இதுல போடுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க கரண்ட் அக்கௌண்ட்ல. சோ டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு வரும்போது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்ப வேணாலும் மணி வந்து எடுத்துக்கலாம். இதே வந்து டைம் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நமக்கு பிக்சட் டைம் டெபாசிட் எல்லாம் போடுறோம்ல, லைக் பிக்சட் டெபாசிட் இல்லைன்னா ரிகரிங் டெபாசிட். சோ ஒரு சர்டன் டைமுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். இப்ப வந்து ஒரு 2 வருஷம்னா 2 வருஷத்துக்கு நம்ம வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். சோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா வருது. இந்த மாதிரி இந்த டைம் டெபாசிட்டுக்கு வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். ஒரு சர்டன் பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா நம்ம வந்து டெபாசிட் பண்றோம். சோ போன இதுல வந்து நம்ம பேங்க்குக்கு ப்ரியரா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க தேவையில்லை அந்த அமௌண்ட் எடுக்கிறதுக்கு. ஆனா இதுல வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே வந்து ரிட்டர்ன் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும். பேங்க்குக்கு வந்து ப்ரியரா இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், நான் இந்த மாதிரி வந்து என்னோட அமௌண்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிக்சட் டெபாசிட்னா இப்ப 2 வருஷத்துக்கு நான் இப்போ ஒரு லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 1 லட்சத்தை பிக்சட் டெபாசிட்ல 1 வருஷத்துக்கோ இல்ல 2 வருஷத்துக்கோ அவங்க சொல்ற இப்ப நமக்கு எவ்வளவு நாள் பிக்சட் டெபாசிட்ல போகணுமோ அந்த விருப்பப்படி போறது. அதுக்கு நடுவில் நம்ம பிரேக் பண்ணி எடுக்க முடியாது. எடுக்கலாம், பட் எடுத்தனா அதுக்கான சர்டன் அமௌண்ட் வந்து புடிச்சிட்டு அப்புறம் தான் நமக்கு தருவாங்க. இதே ரிகரிங் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, மாசம் மாசம் இவ்வளவு அமௌண்ட் கட்டிக்கிட்டே வரீங்க இத்தனை வருஷத்துக்கு, உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து அமௌண்ட் வந்துடும், நடுவில் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி டெபாசிட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. சோ அதுதான் வந்து ரிகரிங் டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் டெபாசிட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. சோ நம்ம வந்து it refers to granting loans to individuals and businesses. ஒரு பிசினஸ்க்கோ இல்ல ஒரு இண்டிவிஜுவல்க்கோ ஸ்பெசிஃபிக்கா லோன் ப்ரொவைட் பண்றது, அதுவும் வந்து ஒரு பிரைமரி ஃபங்க்ஷன் தான். சோ எப்படி எல்லாம் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் மூலியமா, கேஷ் கிரெடிட் மூலியமா, இல்லைன்னா டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சோ ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ கிரெடிட் கார்டு இருக்குல்ல, நார்மலி கிரெடிட் கார்டு மாதிரியே தான், ஆனா இப்போ கார்டா கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா சோ அந்த அக்கௌண்ட்ல என்னோட பேலன்ஸ் வந்து இப்போ என்கிட்ட 50,000 இருக்கு. நான் ஓடிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருக்கணும், ஓவர் டிராஃப்ட் வந்து நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே நம்ம பேங்க் ஓபன் பண்ணுவோம்ல, அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம்ல. சோ அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க ஓவர் டிராஃப்ட்க்கும் நான் சேர்த்து தான் அப்ளை பண்றேன் அப்படின்ட்டு. இப்போ ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா என் அக்கௌண்ட்ல வந்து இப்போ ஒரு 50,000 இருக்கு, ஓகேவா? ஆனா நான் வந்து 1 லட்சத்துக்கு ஒரு ஏதோ ஒண்ணு வாங்குறேன் அப்படின்னா இந்த கடன் வந்து கொடுத்துருவாங்க. ஓவர் டிராஃப்ட் மூலியமா நம்ம அந்த கடனை வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஒரு சர்டன் பீரியட், இப்போ 1 நாளோ இல்ல 2 நாளோ இல்ல ஒரு மாசமோ அந்த சர்டன் பீரியட்குள்ள அந்த கடனை வந்து கட்டிடணும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, லைக் கிரெடிட் கார்டு மாதிரியே தான். சோ இது வந்து ஓடி. இதே கேஷ் கிரெடிட்னு வரும்போது லைக் கிரெடிட் கார்டு, ஓகேவா? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வந்துச்சுன்னா சோ இப்போ வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னா ஒரு பையர் இருக்காங்க, ஒரு செல்லர் இருக்காங்க, ஓகேவா? சோ இவங்க வந்து ஒரு பர்சன், இவங்க வந்து ஒரு பர்சன், இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. இந்த பையர் வந்து ஒரு கிரெடிட் பேசிஸ்ல இப்ப நார்மலா எல்லாருமே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணி ஒரு பொருள் வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு டீலர்ஷிப் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து அவங்க கடைக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க. சோ டீலர்ஷிப் எடுத்தவங்க ஒரு பல்கான அமௌண்ட்டுக்கு இவங்க வந்து வாங்குறாங்க. இப்போ ஒரு 5 lakhsன்னு வச்சுக்கோங்களேன், 5 lakhsக்கு வந்து வாங்குறாங்க. ஃபுல் கேஷ் பே பண்ண மாட்டாங்க, கடன்ல வாங்குவாங்க. சோ இந்த கடன்ல வாங்கும் போது ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா ஒரு பில் மாதிரி இருக்கும். நான் வந்து இவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கேன், இந்த தேதிக்குள்ள நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றது ஒரு ரெசிப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த தேதிக்குள்ள கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதா அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றது. சோ இப்ப வந்து திடீர்னு அவங்களுக்கு இப்போ இந்த செல்லருக்கு வந்து திடீர்னு அமௌண்ட் தேவைப்படுது. இப்ப இந்த 5 lakhs வந்து இவருக்கு தேவைப்படுது அப்படின்னா அவர் கொடுத்திருக்க அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, இந்த பையர் கொடுத்திருக்க பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச எடுத்துட்டு போயிட்டு
பேங்க்ல கொடுத்து அவங்க அமௌண்ட் வாங்கிக்கலாம். சோ அதுவும் அது கிரெடிட் பேசிஸ் தானே, பேங்க்ல இருந்து ப்ரொவைட் பண்றது. சோ இவங்க வந்து பேங்க்குக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. சோ இதுதான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ இப்போ வந்து ஒரு பையர் இருக்காங்கடா, ஒரு செல்லர். ஓகேவா? ஒரு பையர் செல்லர். இப்ப இந்த பையர் வந்து ஒரு 5 லட்சத்துக்கு ஒரு பொருள் வாங்குறாரு. ஒரு பொருள் சம்திங் அவங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக வாங்குறாங்கன்னு வச்சுக்கோ. இந்த 5 லட்சமும் அவங்க வந்து அமௌண்டா பே பண்ணல. சோ கடன் மூலயமா வாங்குறாங்க. ஓகேவா? கடன் மூலயமா வந்து வாங்கிட்டாங்க. சோ இந்த கடன் மூலயமா வாங்குறதுக்கு, இப்போ நான் கடன் வாங்குறேன்னா உனக்கு அப்படியே கொடுத்துட மாட்டேன், ஒரு அக்ரிமெண்ட் போட்டோ இல்ல எதுனா பண்ணி தான் கொடுப்பேன். சோ அந்த மாதிரி கொடுக்கறது தான் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நான் உங்களுக்கு இந்த சர்டன் பீரியட்குள்ள, இப்ப வந்து ஒரு மாசம்னா இந்த ஒரு மந்த்ல நான் உங்களுக்கு இந்த கடன் அமௌண்ட்டை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? சோ ஆனா இப்போ இந்த செல்லருக்கு திடீர்னு ஒரு 5 lakhs தேவைப்படுது, அவரோட பிசினஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு அந்த 5 lakhs தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா? சோ அதுதான் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். சோ டெபாசிட் வந்து வாங்கிக்கிறாங்க, அமௌண்ட் வந்து பப்ளிக் டெபாசிட் பண்ணும் போது அதை வாங்கிக்கிறாங்க. அதுல 2, டிமாண்ட் டெபாசிட் ஒன்னு, பிக்சட் டெபாசிட் ஒன்னு. டிமாண்ட் டெபாசிட்னா நம்ம எப்ப வேணாலும் எந்த ப்ரியர் இன்ஃபர்மேஷனும் இல்லாம அந்த கேஷை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதே பிக்சட் டைம் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ரியரா வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்றது. சோ லோன் ப்ரொவைட் பண்றது அப்படின்னும் போது எப்படி எப்படிலாம் கொடுக்குறாங்க, ஒரு ஓவர் டிராஃப்ட் மூலியமாவோ இல்ல கிரெடிட் மூலியமாவோ இல்லைன்னா வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா வந்து ப்ரொவைட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். சோ செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல மொத்தம் 3 இம்பார்ட்டன்ட். ஒரு ஏஜென்சியோட ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுது, அதே மாதிரி ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். சோ ஒரு ஏஜென்சியோட ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்ப வந்து நான் வந்து ஒரு அமௌண்ட் போடுறேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு அமௌண்ட் போடுறேன். இப்ப நான் வந்து இப்ப சென்னையில இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து வேற எங்கேயோ மதுரையில இருக்கீங்க. இப்ப நான் இங்க இருந்து இங்க அமௌண்ட் போடுறேன்னா நான் டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இப்ப நடுவுல இந்த பேங்க் வந்து ஒரு ஏஜென்ட்டா இருந்து என்னோட வேலையை அது பாக்குது. சோ அதுதான் வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ். சோ அந்த ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கலெக்டிங் செக். இப்ப நான் வந்து ஒரு செக்கை போடுறேன், டைரக்டா போய் கையில கொடுக்கல, நான் வந்து ஒரு செக்கா போடுறேன் அப்படின்னும் போது ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகும். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, இன்னொரு பர்சன் இருக்காங்க, இவங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு செக் டெபாசிட் பண்றேன்னா, நான் வந்து ஒரு செக் எழுதி கொடுத்தேன்னா அது வந்து இன்னொரு பர்சனுக்கான ஒரு அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்றோம். அப்ப அந்த நடுவுல அந்த வேலையை பாக்குறது யாரு, நான் செக் மட்டும் எழுதி கொடுத்துட்றேன். நடுவுல பேங்க் தான் வந்து ஒரு ஏஜென்ட்டா இருந்து அந்த அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்றாங்க. சோ அந்த செக் வந்து போடுற வேலைய பேங்க் தான் வந்து பாக்குது. சோ பேங்க் வந்து செக்கை கலெக்ட் பண்ணுது, இல்லைன்னா ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ அதை வந்து கலெக்ட் பண்ணுது. ஒரு கஸ்டமரோட ரெப்ரசன்டேட்டிவா இருந்து அந்த செக்கை கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்ரொவைட் பண்றது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னா என்னன்னா, கிளியரிங் ஹவுஸ்னா இப்போ ஒரு பேங்க், இப்போ எனக்கும் இன்னும் ஒருத்தவங்களுக்கும் அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அது ஸ்மூத்தா நடக்குதா இல்லையா அப்படின்றது பண்றதுதான் கிளியரிங் ஹவுஸ். நார்மலா ஒரு பர்சனுக்குன்னு இல்ல, இப்போ ஒரு 2 பேங்க்ஸுக்கு நடுவுலயே அந்த டிரான்சாக்ஷன், இப்போ ஆர்பிஐல இருந்து கீழே இருக்க பேங்க் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா, சோ அதோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது இந்த கிளியரிங் ஹவுசஸ். அடுத்து வந்து இன்கம் கலெக்ட் பண்றது. சோ இன்கம் கலெக்ட் பண்றது அப்படின்னா என்னன்னா, இப்ப நமக்கு ஒரு சேலரியோ ஒரு பென்ஷனோ இல்ல ஏதோ ஒண்ணு வருது, அமௌண்ட் வருது அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து டைரக்டா பேங்க் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்றது. நான் டைரக்டா கையில அமௌண்ட் கொடுக்காம பேங்க் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்றது. அப்ப அதுவும் ஒரு ஏஜென்ட்டோட வேலை தானே, ஒரு ஏஜென்ட்டா இருந்து அதோட வேலையை வந்து பாக்குது. ஓகேவா? சோ இப்ப வந்து நமக்கு இதுக்கு வந்து ஒரு கிரெடிட் வவுச்சர் வந்து கிரியேட் ஆகும். இப்ப என் அக்கௌண்ட்ல வந்து அமௌண்ட் ஏறி இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு மெசேஜ் வருது இல்ல, சோ அதுதான் வந்து கிரெடிட் வவுச்சர். அதே மாதிரி பேயிங் எக்ஸ்பென்சஸ் வரும்போது என்ன, நான் இங்க இருந்து எனக்கான செலவுகள் எல்லாத்தையுமே பண்றேன். ஒரு டெலிபோன் பில் கட்டுறது, இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் பே பண்றது, ஸ்கூல் ஃபீஸ், ரெண்ட் எல்லாத்தையுமே கட்டுறது. சோ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நான் வந்து டைரக்டா இப்படி பே பண்ணிடுவேன். ஆனா நடுவுல பேங்க் வந்து ஒரு ஏஜென்ட்டா இருந்து அந்த வேலையை வந்து எனக்கு பார்த்து கொடுக்குது. சோ அதே மாதிரி கிரெடிட் வவுச்சர் அப்படின்னு வரும்போது டெபிட் வவுச்சர். இப்ப அக்கௌண்ட்ல இருந்து காசு போகுது, வெளியில போகுது அப்படின்னா எவ்வளவு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது இல்ல, சோ அதுதான் வந்து டெபிட் வவுச்சர். அப்ப ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, ஒன்னு
செக்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, செக் கலெக்டிங், செக் வந்து நமக்கான வேலையை, இப்போ ஒரு செக் போடுறோம்னா நமக்கான வேலையை வந்து பேங்க்ஸ் பாத்துக்கிறது. அதே மாதிரி கிரெடிட் இன்கம், சோ கிரெடிட் ஆகுது அப்படின்னா அதுக்கான மெசேஜ் அனுப்புறது, சோ அதுக்கான வேலையை வந்து பாக்குறது. இப்போ நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து பேங்க் டைரக்ட் டிரான்சாக்ஷன் மூலியமா தான் என்னோட சேலரி கொடுப்பாங்க, கையில கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கிரெடிட் வவுச்சர் ஒரு மெசேஜ் அனுப்பி நமக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி டெபிட் ஆகும்போது நான் இந்த மாதிரி வெளியில செலவு பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொல்றது. நெக்ஸ்ட் ஜெனரல் யூட்டிலிட்டி. ஸோ ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இவங்க பேங்க் வந்து நமக்கு என்னென்ன சர்வீசஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாக்கர் ஃபெசிலிட்டி. ஸோ பேங்க் வந்து நமக்கான லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க ஒரு சேஃப்டி கஸ்டடிக்காக. நம்மளோட ஜுவல்ஸோ இல்ல ஷேர்ஸோ இல்ல வந்து டிபென்ச்சர்ஸ், நம்மளோட கடன் பத்திரங்களோ எது வேணாலும் அந்த லாக்கருக்குள்ள வச்சுக்கலாம். ஆனா அந்த லாக்கருக்குள்ள வச்சுக்கலாம், ஆனா பேங்க்ஸ் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. உங்க பொருளுக்கு நீங்க தான் வந்து பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்க லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம், ஆனா சப்போஸ் எங்கள்கிட்ட இருந்து வெளில போயிடுச்சு, இப்ப பேங்க் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பேங்க் பொறுப்பு கிடையாது. ஓகேவா? நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம தான் பொறுப்பு. நீ வந்து உன்னோட விருப்பத்தின் பேர்ல தானே வைக்கிற, நான் வந்து உன்னை வற்புறுத்தல, சோ அப்ப வந்து நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஓகேவா? சோ பேங்க்ஸ் வந்து நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஐட்டம்ஸ் ஆஃப் த லாக்கர்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிராவலர்ஸ் செக். இப்ப வந்து டிராவலர்ஸ் செக் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம வந்து இங்க இருந்து வெளிநாட்டுக்கு வந்து போறோம், லைக் அப்ராட் வந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து வெளிநாட்டுல ஒரு பேங்க் இருக்கும், நம்ம ஊர்ல ஒரு பேங்க் இருக்கும். இப்ப இது வந்து இந்தியாவோட பேங்க்னு வச்சுக்கோங்க, இது வந்து அப்ராட்ல இருக்க பேங்க். இந்தியாவோட பேங்க்குக்கும் இந்த பேங்க்குக்கும் ஒரு டை அப் மாதிரி இருக்கும். சோ இந்த பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்ல ஒரு செக் மாதிரி வந்து வாங்கிக்கிறோம், இந்த டிராவலர்ஸ் செக் வந்து வாங்கிக்கிறோம். சோ இந்த செக்கை எடுத்துட்டு போயிட்டு இங்க கொடுத்தோம்னா இவங்க வந்து நமக்கு கேஷா கொடுத்துருவாங்க. சோ அங்க போய் நம்ம செலவு பண்றதுக்கு அந்த கேஷா வாங்கிக்கலாம். சோ இது மூலியமா என்னன்னா, இப்ப நான் இங்க இருந்து அமௌண்டா எடுத்துட்டு போகாம நான் அங்க போய் ஒரு செக் மூலியமா நான் வந்து வாங்கிக்கிறேன், அப்போ எனக்கு சேஃபா இருக்கும் அமௌண்ட். சோ அதுதான் வந்து டிராவலர்ஸ் செக். அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது அஃப்கோர்ஸ் வந்து பேங்க்ஸ் தான். சோ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லா பேங்க்ஸுமே வந்து பண்ண முடியாது. சோ ஆர்பிஐ வந்து எந்தெந்த பேங்க்ஸ்க்கு அதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த பேங்க்ஸ் மட்டும்தான் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டைன் பண்றது. சோ அது எல்லாமே வந்து பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது ஜெனரல் யூட்டிலிட்டி. சோ அதுல என்னென்ன லாக்கர், டிராவலர்ஸ் செக், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சோ இது மூணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ். சோ ஃபண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஒரு எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர் மூலியமோ இல்ல ஒரு டிராஃப்ட் மூலியமோ இல்ல வந்து ஒரு டெலிபோன் டிரான்ஸ்ஃபர் மூலியமோ டைரக்டா ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட். சோ லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு இப்ப இந்தியாக்குள்ள இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு ஸ்டேட்னு வச்சுக்கோங்க, ஜியோகிராபிக்கல் லொகேஷன் வேறையா இருக்கு, இங்க இருந்து வேற ஏதோ ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன். இப்ப நான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கேன், சவுத்ல இருக்கேன், நார்த்ல போயிட்டு ஒரு பையர் கிட்ட நான் வாங்குறேன். சோ இதுவும் வந்து ஒரு பையர் தான், இங்க வந்து ஒரு செல்லர் இருக்காங்க. இவங்க வந்து இப்ப நார்த்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி ஓகே, இவங்க வந்து சவுத்ல இருக்காங்க. சோ இப்ப நார்த்ல இருக்கவங்க வந்து சவுத்ல இருக்கவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு வாங்கணும், ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல ஒரு இது வந்து வாங்கணும். சோ கடன்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? ஆனா இவங்களை பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ ஒண்ணுமே தெரியாம எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கும், பட் ஆனா என்ன அஷ்யூரிட்டி அதுக்கு? சோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கல்ல, நார்மலா யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க. சோ அப்போ இவங்க வந்து இந்த பையர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பேங்க் போயிட்டு நான் இந்த மாதிரி வாங்குறேன், சோ எனக்கு வந்து ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட். லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா என்னன்னா, நீங்க வந்து இப்போ செல்லர் வந்து நீங்க வந்து கொடுங்க பையருக்கு, நான் அதுக்கு ஒரு இப்போ நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு கீழே இன்னொருத்தவங்க சைன் பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேரண்டி கொடுக்கறது. சோ அதுதான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். நீங்க வந்து கொடுங்க, அந்த பணத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. சோ அது அந்த நம்பிக்கையின் பேர்ல வந்து செல்லர் பையருக்கு வந்து கொடுக்கறது. சோ அதுதான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட். சோ அதுல வந்து பார்த்தோன்னா அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ். சோ அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா,
கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுக்கும். ஸோ வந்து அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன். இப்ப ஏன்றவர் வந்து ஒரு பிசினஸ் வந்து பண்றாரு. ஸோ இவருக்கு வந்து இவரோட ஷேர்ஸ் வந்து வெளியில விற்கணும். ஓகேவா? ஸோ இவரோட ஷேர்ஸ் வந்து வெளில விற்கணும் போது இவங்க டைரக்டா போய் விற்க முடியாது. ஸோ ஒரு பேங்க் மூலியமா எனக்கு இந்த ஷேர்ஸை வந்து வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து அஷ்யூரிட்டி கொடுக்கும். சரி, இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்போ 1000 ஷேர் இருக்கு அப்படின்னா இந்த 1000 ஷேரையும் நான் வந்து வித்து தரேன் அப்படின்னு சொல்லி அஷ்யூரிட்டி கொடுக்கும். சப்போஸ் வித்து தர முடியல, இப்போ வந்து ஒரு 900 ஷேர் வந்து வித்துட்டாங்க, மீதி ஷேரை வித்து தர முடியல அப்படின்னா பேங்கே அந்த ஷேரை வந்து வாங்கிக்கும். ஸோ அதுதான் வந்து அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ் வந்து இப்போ டைரக்டா வந்து பேங்கே கொடுக்குது அப்படின்னும் போது பப்ளிக் வந்து நம்பிக்கையா அதை வந்து வாங்குவாங்க. ஓகேவா? இப்போ பிரைவேட்டா நான் வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னும் போது நம்பிக்கை இருக்காது. ஆனா இப்போ ஒரு பேங்க் கொடுக்குது அப்படின்னும் போது அதுக்கான நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்போ கிரெடிட் வர்னஸ் வந்து அதிகமா இருக்கும். அதனால பப்ளிக் வந்து ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க இந்த ஷேர்ஸ் வந்து வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங். எலக்ட்ரானிக் பேங்கிங் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். லைக் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் மூலமா வந்து ஃபண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ். பிரைமரி செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதெல்லாம். அதே மாதிரி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மணி சப்ளை, அமௌண்ட் வந்து சப்ளை பண்றது. ஸோ மணி சப்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மணி சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கான். ஒரு பேங்க் வந்து இப்போ 5 லட்சம் வந்து கடன் கொடுக்குறாங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னா, ஒரு டெபாசிட் இப்போ வந்து 5 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக்கா இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்தோ இல்லை எதுவும் பண்றது கிடையாது. டைரக்டா அமௌண்ட்டை வந்து பேங்கே டைரக்டா என்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகேவா? அப்போ பேங்க் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா எனக்கான பணப்புழக்கம் வந்து அதிகமாகுதா? இப்போ வந்து ஒரு பேங்க் இருக்கு, பேங்க் வந்து பப்ளிக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கையில பணப்புழக்கம் வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் வந்து மணி சப்ளை. ஓகேவா? அதே மாதிரி கிரெடிட் கிரியேஷன் முன்னாடி பார்த்ததுதான். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், முன்பணமோ இல்ல ஒரு லோனோ வந்து ப்ரொவைட் பண்றது, அதுவும் வந்து பேங்கோட வேலை. ஸோ பேங்க் வந்து இந்த முன்பணங்களை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து டெபாசிட் வந்து ரிசீவ் பண்ணிட்டு பப்ளிக் கிட்ட இருந்து டெபாசிட் வாங்கிட்டு அந்த டெபாசிட்டை தான் வந்து லோனா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ மேக்சிமம் வந்து இங்க வாங்குற டெபாசிட்டை விட லோன்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வட்டி வருது. ஸோ அப்போ அமௌண்ட் சர்க்குலேஷன் அதிகமாகும் பேங்க்ஸ். அப்போ வந்து டெபாசிட்டை விட லோன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதுதான் வந்து கிரெடிட் கிரியேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஆல் ஓவர்ல ஒரு ட்ரேடு இல்ல காமர்ஸ் இண்டஸ்ட்ரி இல்ல இண்டஸ்ட்ரீஸ், ஸோ இதுல வந்து என்னென்ன இப்போ அதோட நிலைப்பாடுகள் என்னென்ன, எப்படி எப்படி இருக்கு, ஸோ அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பேங்க்ஸ். ஸோ அதை வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அந்த வேலையை வந்து பேங்க்ஸ் பாக்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ். ஒன்னு பிரைமரி, செகண்டரி அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ்ல எது? பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து டெபாசிட் அக்செப்ட் பண்றது. அந்த டெபாசிட்ல டிமாண்ட் டெபாசிட் ஒன்னு, டைம் டெபாசிட் ஒன்னு. அதே மாதிரி லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ஏஜென்சி ஃபங்க்ஷன்ஸ், யூட்டிலிட்டி சர்வீசஸ், லெட்டர் ஆஃப் கிரெடிட்டர். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏஜென்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து இந்த செக்ஸ் கலெக்ட் பண்றது, இன்கம், நமக்கான செலவுகள், இது எல்லாமே வந்து வந்துடும். யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்ல லாக்அவுட் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து டிராவலர்ஸ் செக், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே. அடுத்து ஃபண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதே மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்கு இந்த செக்யூரிட்டிஸ் வந்து வச்சுட்டு அமௌண்ட் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அதர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்றது இதுதான். லைக் மணி சப்ளை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதை கண்ட்ரோல் பண்றது இதுதான். நெக்ஸ்ட் கிரெடிட் கிரியேஷன், கடன் வந்து கொடுக்கறது இதுதான். அதே மாதிரி ஆல் ஓவர் லைக் பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னா அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் தான் மெயின்டைன் பண்றது இதுதான். அப்பப்போ வந்து தேவையான போது ஃபுல்லா ஆல் ஓவர் வந்து மெயின்டைன் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிரெடிட் கிரியேஷன் மெக்கானிசம் ஆர் டெக்னிக் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன். ஸோ எப்படி
அந்த கடன் கொடுக்குறாங்கல்ல, சோ அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. சோ வந்து பேங்க் கிரெடிட் அப்படின்னா என்னன்னா, பேங்க் வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது, இல்லைன்னா அட்வான்சஸ் ப்ரொவைட் பண்றது. ஸோ மோர் ஓவர் எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கண்டென்ட் தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸோட கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதேதான் மணி வந்து கிரியேட்டட் when the banks through their lending activities make a net addition. ஸோ இப்போ வந்து பேங்க் வந்து எனக்கு கடன் கொடுக்குது அப்படின்னா, லைக் வெளியில கடன் அமௌண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னா மணி சப்ளை வந்து அதிகமாகும். வெளியில மணி சப்ளை வந்து அதிகம், பப்ளிக் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா வெளியில மணி சப்ளை வந்து அதிகமாகும். இதே நம்ம கொடுக்குற அமௌண்ட் மறுபடியும் பேங்க்குக்கு உள்ள வந்துருச்சுன்னா வெளியில மணி சப்ளை வந்து குறையும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மணி வந்து கிரியேட் ஆகுது, லைக் கடன் கொடுத்தாங்க லெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா வெளியில இருக்க மணி கூட இன்னும் அடிஷ்னலா மணி போய் சேருது. அதே மாதிரி மணி வந்து டெஸ்ட்ராய் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா வெளியில கடன் வாங்கினவங்க அந்த கிரெடிட்டை மறுபடியும் அடைக்கும் போது. ஓகேவா? அதே மாதிரி பேங்க்ஸுக்கு வந்து பவர் இருக்கு, லைக் எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்கணும், அமௌண்ட் வெளியில கொடுக்கல, கடன் கொடுக்கலாமா வேண்டாமா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அந்த இது எல்லாமே பேங்க் கிட்ட இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிரைமரி டெபாசிட், பிரைமரி ஆர் பாசிவ் டெபாசிட், இன்னொன்று வந்து டிரைவ்ட் ஆர் ஆக்டிவ் டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி டெபாசிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ டெபாசிட் வந்து பிரைமரி, ஆக்டிவ், டிரைவ்டு ரெண்டா இருக்கு. ஸோ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கேஷ் எடுத்துட்டு போய் ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. ஓகேவா? அந்த பேங்க் வந்து அவங்க பேர்ல ஒரு டெப்ட் புக் வந்து கிரியேட் பண்ணுது, டெப்ட் புக் வந்து கிரியேட் பண்ணுது. இது வந்து பிரைமரி டெபாசிட். இப்போ வந்து நான் போய் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி நான் கையில இருக்க காசை வந்து அக்கௌண்ட்ல போடுறேன், அது வந்து பிரைமரி டெபாசிட். இதுவே வந்து ஒரு டெபாசிட் வந்து கிரியேட் பண்றோம், ஆனா வித்தவுட் தேர் பீயிங் a prior payment of equivalent cash to the bank. இப்போ நான் வந்து என் கையில இருந்து போட்டு ஓபன் பண்றது பிரைமரி. இதே வந்து இப்போ பேங்க் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களே வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ நான் என் கையில இருந்து டைரக்டா கேஷ் கொடுக்காம டைரக்டா அக்கௌண்ட்லயே வந்து போடுறது, லைக் கேஷ் வந்து ஃப்ளோ ஆகாம இன்டைரக்டா வர்றது. ஸோ அது வந்து டிரைவ் டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதான் கொடுத்துருக்கான். டெபாசிட் வந்து கிரியேட் ஆகுது வித்தவுட் தேர் பீயிங் எனி ப்ரியர் பேமெண்ட். ப்ரியரா நான் எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணாம எனக்கு வந்து டெபாசிட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னும் போது அது வந்து டிரைவ் டெபாசிட். இப்போ நீ போய் கடன் வாங்குற அப்படின்னா கடன் கொடுக்கும் போது டைரக்டா உன் அக்கௌண்ட்டுக்கு தானே போடுவாங்க, கையில காசு கொடுக்கறது இல்ல. அதுக்காக நீ வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு செலவு வந்து பண்றது இல்ல, பேங்க்கு டைரக்டா போய் கேஷ் கொடுத்து எனக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்கன்னு சொல்றது இல்ல. சோ பிரைமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைரக்டா கையில இருந்து நான் போய் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றேன், கையில இப்ப 10,000 இருக்கு, நான் போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த 10,000 அக்கௌண்ட்ல போடுறேன், அந்த மாதிரி இருக்கிறது பிரைமரி. இதே வந்து டைரக்டான அந்த கேஷ் டிரான்சாக்சன் இல்லாம உனக்கு வர்றது டிரைவ்டு. அவ்வளவுதான். சோ அதான் கொடுத்துருக்காங்க. சோ இட் இஸ் அவுட் ஆஃப் தீஸ் இந்த பிரைமரி டெபாசிட்டை வச்சுதான் பேங்க் வந்து லோனோ இல்ல வெளியில அட்வான்சஸ், லைக் லோன்ஸ் வந்து இப்ப நான் போடுற அமௌண்ட் வச்சுதான் அவங்க வந்து வெளியில லோன் கொடுக்குறாங்க. சோ அதுதான் வந்து பிரைமரி. சோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து யார் எடுக்கிறாங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் தான் வந்து எடுக்கிறாங்க. இப்ப நான் விருப்பப்பட்டு தானே போய் போடுறேன், சோ அப்ப கஸ்டமர்ஸ் தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இதுல இந்த பேங்கோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் தான். சோ பாசிவ் அப்படின்னும் போது அது பெருசா எதுவுமே பண்ணல, நான் என் கை காசை போட்டு நான் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன். ஓகேவா? பேங்க் வந்து எனக்கு அதுக்காக எதுவுமே ஸ்பெசிபிக்கா பண்ணல. சோ அப்போ இந்த டெபாசிட்ஸ் இத வந்து பாசிவ் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைமரியா பாசிவ் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிரெடிட் கிரியேஷன் அதே தான். மறுபடியும் கிரெடிட் கிரியேஷன் என்ன, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் வந்து ப்ரொவைட் பண்றது. இந்த கிரெடிட் கிரியேஷன்ல வந்து இப்போ நம்மளுக்கு சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னு இருக்குல்ல, சோ ஒரு பேங்க் வந்து ஒரு சர்டனான ஒரு பெர்சன்டேஜ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்கணும், அது வந்து எஸ்எல்ஆர். இதே வந்து கீழே இருக்கிற பேங்க் மேல இருக்க ஆர்பிஐ கிட்ட ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் கேஷ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும், அது வந்து சிஆர்ஆர். ஓகேவா? அது போன கிளாஸ்ல எடுத்தல, அது எல்லாம் டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஓகே தானே? சோ அதுதான் வந்து கொடுத்திருப்பாங்க. டோட்டல் டெபாசிட்ல அவங்க எவ்வளவு கேஷ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றத வந்து, சோ வந்து ஒரு மினிமம் கேஷ்
ரிசர்வ் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பேங்க் வந்து கடன் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து மினிமம் கேஷ் ரிசர்வ். அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க்ஸ் வந்து எக்ஸஸான கேஷை வந்து எப்பயுமே வச்சுக்க மாட்டாங்க. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ் இட் வுட் எக்ஸாஸ்ட் த பாசிபிள் ரெவன்யூஸ் ஆஃப் இன்கம். அதோட எக்ஸ்ட்ராவா அதோட கேஷ் ரிசர்வ் இப்ப 20%னா இந்த 20%க்கான கேஷை ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிற 80%க்கான கேஷை வந்து வெளியில கடனா கொடுத்துறது. ஸோ அது there are no drains in the supply of money. அதே மாதிரி இப்போ ஒரே டைம்ல எல்லாரும் போய் வெளியில போய் காசு எடுக்க போறது கிடையாது. இப்போ வந்து ஒரே டைம்ல நம்ம எல்லாரும் போயிட்டு நம்ம இருக்கிற பேங்க்ல எல்லாத்தையுமே மொத்தமா அமௌண்ட் எடுக்க போறது கிடையாது. ஸோ அதனால வந்து லைக் அமௌண்ட் இல்லாம வந்து போகாது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்றாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னும் போது இப்ப இந்த 1000 ரூபாயை போயிட்டு ஒரு பேங்க்ல வந்து நான் டெபாசிட் பண்றேன் அப்படின்னும் போது அப்ப அந்த 20%னா என்ன? 1000 ரூபாயில 20% எவ்வளோ? 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் அப்படின்றது பேங்க் வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட். இந்த 200 ரூபாய வச்சுட்டு மீதி அமௌண்டான இந்த 800 ரூபாய அவங்க வந்து வெளியில கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த 800 ரூபாய எடுத்துட்டு போயிட்டு நம்ம இன்னொரு பேங்க்ல வந்து டெபாசிட் பண்றோம். அப்போ இந்த பேங்க்ல இந்த 800 ரூபாயில 20% எவ்வளோ? ஓகே, அந்த 160 வந்து கேஷ் ரிசர்வா வச்சுக்கிட்டு மீதி அமௌண்ட் தான் வந்து கடனா கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் போய்கிட்டே இருக்கும். சோ இதுதான் வந்து கிரெடிட் மெக்கானிசம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. அது சும்மா புக்ல படிச்சீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஆமா, இப்போ உங்களுக்கு வந்து செல்லாதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட் வந்து உங்களுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. உடனே வந்து பிரிண்ட் பண்ணாம உனக்கு செல்லாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அதுக்கான ரிசர்வ் அங்க பேங்க்ல இருக்கும்ல. நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா பேங்கோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன? கேபிட்டல் ஃபார்மேஷன். லைக் அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணணும், வெளியில இருக்கிற அமௌண்ட்டை பேங்க்குக்கு இழுக்கணும். ஓகேவா? சோ அப்ப கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா சோ வெளியில நிறைய மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு அமௌண்ட்டை இங்க வந்து லைக் டெபாசிட்டா வாங்கி அதை வந்து ஒரு ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக மறுபடியும் லோனா கொடுக்கறது. சோ அதுதான் வந்து மெயினான ஒரு மோட்டிவ். ஓகேவா? சோ அப்ப கேபிட்டல் ஃபார்மேஷன் இப்ப என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு. எந்த ஒரு யூஸும் இல்லாம கையில சும்மா வச்சிருக்கீங்க, ஒரு சேவிங்ஸ் மாதிரி கையிலே வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டை வந்து பேங்க்ல வந்து நீங்க போடுங்க, உங்களுக்கு நாங்க இன்ட்ரெஸ்ட் தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்து அது மூலியமா பேங்க்ல வந்து இப்ப நம்ம டெபாசிட் பண்ணா அந்த டெபாசிட் அமௌண்ட் எடுத்துட்டு போய் லோன்ஸா வெளியில ப்ரொவைட் பண்ணி அது மூலியமா ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து மேம்படுத்துறது. சோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். இப்ப உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நான் கைக்கு வாங்கிட்டேன், அப்போ நான் அந்த அமௌண்ட் வந்து வெளியில கொடுப்பேன், அப்ப கடன் கொடுக்கறது. ஸோ கிரியேஷன் ஆஃப் கிரெடிட். ஸோ இப்போ வந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து நடக்குது அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்கறது, லைக் லோன் வந்து ப்ரொவைட் பண்றது. இப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்றது. சோ அந்த மாதிரி அது மூலியமா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து மேம்படுத்துறது. நெக்ஸ்ட், சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா சோ எதுல வந்து நம்ம இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ ஆல் ஓவர் இந்தியாவோட ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுக்குறாங்க. சோ ஆனா அந்த கம்பெனி பெருசா எந்த ஒரு ப்ரொடக்டிவா எந்த ஒரு இதுவுமே பண்ணல அப்படின்னும் போது அதுக்கான கடனை வந்து குறைச்சிட்டு எந்த கம்பெனி ப்ரொடக்டிவா நமக்கு அதிகமா டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது. ஓகேவா? சோ அதுதான் வந்து சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். சோ அடுத்து பாத்தீங்கன்னா என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோ எந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு கடன் கொடுக்கலாம். சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ ப்ரொடக்டிவா எந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. சோ இப்ப நான் வந்து உனக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னா நீ அது பெருசா எனக்கு வந்து டெவலப் ஆகல அப்படின்னும் போது அது கொடுக்காம நான் எது டெவலப் ஆகுமோ அதுக்கு வந்து கடன் கொடுக்கறது. இதே வந்து இப்போ கரண்ட்ல நமக்கு
மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து கடன் கொடுக்குறாங்க டிமாண்ட்ல இருக்கிறது. சோ இப்போ வந்து நார்மலி இப்போ டிமாண்ட்ல இருக்கிறது ஆல்வேஸ் டிமாண்ட்ல இருக்கிறது வெஹிக்கிள்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். மேக்சிமம் எல்லார் வீட்லயுமே இப்போ 2 வீலர்ஸ்னு ஒண்ணு இருக்கும். சோ அப்போ இந்த 2 வீலர்ஸ்க்கான இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்டா கடன் கொடுக்கறது, மத்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்கறத விட இதுக்கு வந்து கொடுக்கறது. அதே மாதிரி இப்ப கரண்ட்ல டிமாண்ட்ல எந்த ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கு வந்து கடன் கொடுக்கறது, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு கடன் கொடுக்கறது. சோ அது வந்து ஒரு வேலை. சோ அது மூலியமா கடன் அந்த மாதிரி தேடி கடன் கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப டிமாண்ட்ல இருக்கிறதுக்கு கடன் கொடுத்தோம்னா சோ அதுல வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதுல வந்து லைக் இண்டஸ்ட்ரீஸ் வைஸ் இண்டஸ்ட்ரீஸ் இல்ல மிஷினரி வைஸ் வந்து இன்னும் டெவலப் ஆவாங்க. சோ அப்போ அதுக்கான ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்ட். இப்ப வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொன்னல, சோ அதுவே ஒரு கடன் தான். அந்த கடனுக்கு பேங்க் மறுபடியும் கடன் கொடுக்கறது. சோ வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் லோன் டு பி ரீபேட் ஆஃப்டர் a certain period into cash which can be immediately used for business activities. இப்போ வந்து நான் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுக்குறேன் அப்படின்னும் போது அது வந்து ஒரு சர்டன், அதுவும் வந்து ஒரு கடன் தான். நான் இப்போ ஒரு மாசத்துக்குள்ள நான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தரோம் அப்படின்னும் போது அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு இப்ப திடீர்னு அமௌண்ட் வேணும் அப்படின்னும் போது நான் அதை எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்து நான் அமௌண்ட் வாங்கிக்கிறேன்ல. சோ அதுவும் வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு லோனு ஒரு சர்டன் பீரியட்குள்ள ரீபே பண்ண வேண்டிய ஒரு லோன், அதை நான் வந்து உனக்கு நான் கேஷா கொடுக்குறேன், உன்னோட பிசினஸ் ஆக்டிவிட்டிக்காக நான் கேஷா கொடுக்குறேன் அப்படின்னும் போது அதுதான் வந்து பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்ட். சோ ஒரு மேனுஃபேக்சரரோ இல்ல ஒரு ஹோல்சேல் ட்ரேடரோ cannot increase their sales without selling. அவங்களோட கூட்ஸை வந்து கடன், இப்போ வந்து நீ எனக்கு காசு கொடுத்தாதான் நான் உனக்கு கூட்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி சொல்ல முடியாது. அவங்களோட பிசினஸ் மேம்படுத்தினா கடன் கொடுத்துதான் ஆகணும், கடன் கொடுத்துதான் ஆகணும், கடன் வாங்கிதான் ஆகணும். சோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கிரெடிட் சேல்ஸ் வந்து அவங்களோட அந்த அமௌண்ட்டை வந்து எங்கன்னா போய் லாக் ஆக வச்சிரும். சோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் தான் நான் கொடுக்கணும் போது அவங்களோட அமௌண்ட் அங்க லாக் ஆகி நிக்குதா. சோ அந்த டைம்ல அந்த ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ அந்த ஒரு இதையோ எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல கடன் வாங்கிக்கிறது. சோ அதுதான் வந்து பேங்க்ஸ் மானிட்டைசிங் டெப்ட். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கறது. சோ அதுவும் வந்து கமர்ஷியல் பேங்கோட ஒரு வேலை தான். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் லாங் டேர்ம் கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆர்பிஐ வந்து 68,000 கோடி வந்து கடன் கொடுத்துருக்காங்களா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. எப்பன்னா 2018-19ல. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின் போது, ஸோ எப்போ வந்து பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணாங்க 69-80. ஸோ இப்போ பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணாங்கன்னா அந்த பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேங்க்ஸ் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. லைக் இப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கும், ஒவ்வொரு தாலுக்கும் பேங்க்ஸ் இருக்கும். அப்போ வந்து பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணும்போது எதுக்காக பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணாங்க, ஆல் ஓவர் எல்லாருமே அதை வந்து சீக்கிரம் அக்சஸ் பண்ண முடியல, லைக் கடன் வாங்க முடியல அப்படின்றதுக்காக நேஷனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்கங்க நிறைய பேங்க்ஸ் இருக்கும். இப்ப நம்ம வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா சேலத்திலே வந்து இங்கே வந்து யூனியன் பேங்க் இருக்கும், பக்கத்துல எஸ்பிஐ இருக்கு. சோ வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்கும் போது வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். சோ அதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். அதே மாதிரி பேங்க்ஸ் ப்ரமோட் ஆண்டர்பிரினர்ஷிப். சோ ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன? சோ வந்து So in recent days, banks have assumed the role of developing the entrepreneurship. So entrepreneurship increase பண்றது, like business வந்து increase பண்றது. இப்ப நான் வந்து ஒரு தொழில் செய்யறேன் அப்படின்னா நான் போய் பேங்க்ல போய் கடன் வாங்கலாம். இப்ப நான் செய்யற தொழில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படுத்தும் அப்படின்னா எந்தெந்த ஆண்டர்பிரினர்ஷிப்போட பிளான்ஸுக்கு எவ்வளவு லோன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா. சோ அது மூலியமா அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து இன்னும் டெவலப் பண்றது. லைக் நீங்க பிசினஸ் வந்து பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. சோ அது மூலியமா வந்து டெவலப் பண்றது. சோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ், பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ். சோ அப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க கமர்ஷியல் பேங்க்ஸ்? mechanism or creditor as a deposit, active deposit. So economic development க்கு என்னென்னலாம் பண்றாங்க? கேபிட்டல்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க, கிரெடிட்ஸ் வந்து அதுல இருந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ரொடக்டிவா எந்தெந்த செக்டர் இருக்கோ அதுக்கு வந்து கொடுக்கறது. அடுத்து
ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுக்கலாம், இப்ப கரண்ட் டிமாண்ட்ல எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. நெக்ஸ்ட் வாங்கின கடனுக்கு கடன் கொடுக்கறது. ஓகேவா? பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்த், அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கறது, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜெனரேட் பண்றாங்க, வேலை வாய்ப்பு வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை ப்ரமோட் பண்றாங்க. சோ இது மூலமா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எப்படி மூவ் பண்றது? ஓகே ஓகே வந்துச்சு. நெக்ஸ்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நான் பேங்கிங் அப்படின்னு வரும்போது இது வந்து சென்ட்ரல் பேங்க் கீழே வராது, ஆர்பிஐ கீழே வராது. இதுவும் பேங்க், ஒரு பேங்க்குக்கான வேலைகள்ல தான் பார்ப்போம். பட் ஆல் ஓவர் கம்பேர் பண்ணும்போது ஆர்பிஐ கீழே வர்ற பேங்க்ஸ்க்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்சஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரல் பேங்க் கீழே வராது. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஒரு பேங்க்குக்கான லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ ப்ரொவைட் பண்ணுவாங்களா? இப்போ ஒரு பேங்க் ரன் பண்றேன்னா அதுக்கு ஆர்பிஐ லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஃபுல் லைசன்சிங் கொடுக்காது, எல்லா உரிமைகளும் வந்து கொடுத்துறாது. இதுவும் ஒரு பேங்க் மாதிரி தான், ஆனா எல்லா ஆர்பிஐ கொடுக்குற மத்த பேங்க்ஸ் கொடுக்குற எல்லா ஒரு இதுவும் கொடுக்காது இந்த பேங்க்ஸ்க்கு. அதுதான் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல்ஸ். அதான் வந்து சொல்லிருப்பாங்க, ஐ டு நாட் கேரி ஆன் பியூர் பேங்கிங் பிசினஸ் பட் தே கேரி ஆன் அதர் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் பண்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இது வந்து ப்ரொவைட் பண்ணாது. டெபாசிட் வந்து வாங்குறது, லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது, ஸோ இது எல்லா வேலையுமே வந்து பாத்துக்கும். இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோன்னா மொத்தம் ரெண்டு கேட்டகரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்னு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சிட் ஃபண்ட்ஸ், ஃபைனான்ஸ் கம்பெனி, சிட் ஃபண்ட்ஸ் வர்றது, பில்டிங் சொசைட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனி, இது எல்லாமே வந்துடும். இந்த சிட் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது அதே மாதிரி இந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் நிறைய இருக்குல்ல, ஸோ அந்த இது எல்லாமே இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள வந்துடும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க். ஸோ சென்ட்ரல் பேங்க்னா எது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் தான் ஒரு ஆல் ஓவர் கரன்சி மெயின்டைன் பண்றது, மணி சப்ளை வந்து மெயின்டைன் பண்றது இதுதான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்றதும் இதுதான். ஸோ சென்ட்ரல் பேங்க் தான். அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கான எல்லாத்தையுமே வந்து மேற்பார்வையிடுறதும் ஆர்பிஐ தான். சோ அந்த ஆர்பிஐக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன? சோ ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியாவோட சென்ட்ரல் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஆர்பிஐ தான். சோ மானிட்டரி பாலிசி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது ஆர்பிஐ தான். காயின்ஸ் லைக் ருபீஸ் அமௌண்ட் வந்து இஷ்யூ பண்றது, நோட் இஷ்யூ, கரன்சி இஷ்யூ பண்றது எல்லாமே வந்து ஆர்பிஐ தான். சோ இது வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க? April 1, 1935 ஆர்பிஐ ஆக்ட் மூலமா. 1934ல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் போட்டிருப்பாங்க. அது மூலமா April 1, 1935ல வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இதோட ஒரிஜினல் கேபிட்டல் வந்து எவ்வளோ? 5 crore அதோட ஒரிஜினல் ஷேர்ஸா இருக்கும். சோ அத வந்து ஒரு ஷேர் வந்து 100 அப்படின்னு சொல்லி வெளியில பிரைவேட் கிட்ட வித்து, ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. சோ பிரைவேட் கிட்ட வித்து அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது வந்து நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. எப்போ? Jan 1, 1949ல வந்து நேஷனலைஸ் பண்ணி அந்த பிரைவேட்ல இருந்ததை பப்ளிக் ஓண்டா வந்து கவர்மெண்ட் ஓண்டா வந்து மாத்திருப்பாங்க. 5 crore. அப்ப ஆர்பிஐ ஆரம்பிக்கும் போது அதுக்கான ஷேர் இருக்குல்ல, டோட்டல் ஷேர் அமௌண்ட் வந்து 5C. இப்போ உங்களுக்கு வந்து ஐஎன்எம்ல எடுத்திருப்பாங்கல்ல
2 கப்பல் வாங்கினார் வஉசி, மொத்த தொகை வந்து இவ்வளவு 10 லட்சம், அந்த 10 லட்சத்தை ஷேர்ஸா வித்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி. சோ ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதுதான். சோ ஆல் ஓவர் மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்றது, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்றது, சோ அமௌண்ட் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் பண்றது, சோ எல்லாமே வந்து ஆர்பிஐ தான். நெக்ஸ்ட் கரன்சி இஷ்யூவர், சோ இஷ்யூவர் ஆஃப் கரன்சி, கரன்சி இஷ்யூ பண்றது ஆர்பிஐயோட ஒரு முக்கியமான வேலை தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேங்க்குக்கான லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்றது. சோ அதுக்கான செக்ஷன் வந்து பார்த்தோம்னா செக்ஷன் 22 கொடுத்திருக்காங்க. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 22 படி ஆர்பிஐ வந்து மற்ற பேங்க்குக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்கறது. சோ அதே தான் கொடுத்திருப்பாங்க. ஏப்ரல் 1ல வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934 மூலமா நேஷனலைஸ் பண்ணது ஜான் 1 1949ல. ஹெட் குவார்டர்ஸ் எப்போ வந்து மாத்திருப்பாங்க? ஃபர்ஸ்ட் கல்கட்டால இருந்திருக்கும், அதுக்கப்புறம் மும்பைக்கு 1937ல வந்து மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஸ்போன்சித், அப்போ இவர் வந்து ஒரு பிரிட்டிஷர். அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் யாரு? சிடி தேஷ்முக் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னரா இருந்திருப்பாரு. இப்போ கரண்ட்ல இருக்கிறவரு சஞ்சய் மல்ஹோத்ரா. சோ இதுதான் வந்து எல்லா பேங்க்குக்குமே சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ தான். அதே மாதிரி இதை வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசோர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு கவர்னர், ஒரு 4 டெபுட்டி கவர்னர் வந்து இருப்பாங்க, ஒரு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 21 மெம்பர்ஸ். அதோட ஃபங்க்ஷன்ஸ் இஷ்யூ, கரன்சி இஷ்யூ பண்றது, கவர்மெண்ட்டுக்கு வந்து பேங்கர், லைக் கவர்மெண்ட்டுக்கு வந்து பேங்கரா இருக்குது. கவர்மெண்டோட பேங்க்னாலே அது ஆர்பிஐ தான். அதே மாதிரி இந்தியன் பேங்கிங் சிஸ்டமோட ரெகுலேஷன் எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிறது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து மெயின்டைன் பண்றது இதுதான். அதே மாதிரி கிரெடிட் கண்ட்ரோல் பண்றதும் இதுதான். சோ பேப்பர் கரன்சி அப்படின்றது ஃபர்ஸ்ட் எப்ப இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 18th செஞ்சுரியில தான் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ பிரைவேட் பேங்க்ஸ், அதாவது பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் கரன்சி பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ பேங்க் ஆஃப் பெங்கால் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1809. பேங்க் ஆஃப் பாம்பே 40, இது 1843. சோ இது எல்லாரும் தான் ஃபர்ஸ்ட் கரன்சி அப்படின்றது ஒண்ணு இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ ஃபர்ஸ்ட் ருபி அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாரு? ஷெர்ஷா சூர். சோ அவர் வந்து என்ன ரேஷியோல விட்டுருப்பாரு அப்படின்னா 40 காப்பர் பைசே வந்து 1 ரூபி, 4 காப்பர் பைசே வந்து 1 ரூபி சொல்லி அப்படி வந்து விட்டுருப்பாரு. சோ இந்த ருபி அப்படின்ற வார்த்தை வந்து எந்த வார்த்தையில இருந்து வந்தது? சான்ஸ்கிரிட் வேர்ட். சான்ஸ்கிரிட் வேர்ட் ருபையால இருந்து வந்ததுதான் இந்த ருபி. அப்படின்னா என்னன்னா சில்வர். ருபையா அப்படின்னா சில்வர். சோ அதே மாதிரி இப்ப நம்ம பேங்க் நோட் இருக்குல்ல, அதுல மொத்தம் 17 லாங்குவேஜஸ் இருக்கும். இங்கிலீஷ், ஹிந்தி வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், மீதி 15 வந்து பின்பக்கமா இருக்கும் கரன்சி நோட்ல. உங்களுக்கு வேணும்னா எடுத்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்கர் டு த கவர்மெண்ட். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பேங்கா இருக்கிறது இதுதான். இது வந்து ஷார்ட் டேர்ம் கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி இப்ப கவர்மெண்ட்டுக்கு புதுசா ஒரு இஷ்யூ வந்திருக்கு, அமௌண்ட் தேவை அப்படின்னும் போது இதுதான் வந்து ப்ரொவைட் பண்ணும், ஆர்பிஐ தான். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸும் பண்ணும், பினான்சியல் ரீதியா கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸும் பண்றது. நெக்ஸ்ட் வந்து பேங்கர்ஸ் பேங்க். பேங்கர்ஸ் பேங்க்னா இருக்கிற எல்லா பேங்க்குக்கும் மேலான பேங்க் வந்து ஆர்பிஐ தான். சோ அதுதான் வந்து பேங்கர்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா. அதே மாதிரி இதுதான் எல்லாத்துக்கும் வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது, டெபாசிட் வந்து அக்செப்ட் பண்றது. சோ இது எல்லாமே வந்து இதுதான். அடுத்து வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னா என்னன்னா, சோ பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து தான் வந்து கடன் வாங்கும், ஓகேவா? வேற யார்கிட்ட இருந்து கடன் வாங்க முடியாது. சோ அப்போ ஆர்பிஐ கிட்ட இருந்து தான் வாங்கும்போது கடைசியோட நம்பிக்கை அப்படிதான், கடைசி நம்பிக்கை வந்து இதுதான் அப்படின்னும் போது சோ அதுதான் வந்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் ஆஸ் கிளியரிங் ஹவுஸ். சோ கிளியரிங் ஹவுஸ்னா என்ன?
ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு பேங்க்ல இருந்து இப்ப இன்னொரு பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் டிரான்சாக்ட் பண்றாங்க அப்படின்னா அது ப்ராப்பரா சென்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிறது. சோ ஆர்பிஐ வந்து 14 கிளியரிங் ஹவுசஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பரா இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பாத்துக்கிறதுக்கு. அதே மாதிரி கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். சோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை வந்து மெயின்டைன் பண்றது இதுதான். அது ஆக்ட் வந்து சொல்லிருக்காங்க ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 மூலியமா இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையுமே வந்து ஆர்பிஐ வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமி. ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமி அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு இன்ஃபிளேஷனா இருக்கட்டும், ஒரு ஜிடிபியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்றது, மணி சப்ளை வந்து கண்ட்ரோல் பண்றது, லைக் மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்றது, கண்ட்ரோல் பண்றது. சோ இது எல்லாமே வந்து ஆர்பிஐ தான். நெக்ஸ்ட் வந்து மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஆர்பிஐ அட்மினிஸ்டர்ஸ் தி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சோ இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி வாங்கின இப்ப நிறைய கவர்மெண்ட் ஷேர்ஸ் இப்ப நான் வந்து நிறைய கவர்மெண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்ன மானிட்டர் பண்றது ஆர்பிஐ தான். சோ கவர்மெண்ட் ஷேர்ஸ் நிறைய யார் வாங்கியிருக்காங்களோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸை மானிட்டர் பண்றது ஆர்பிஐ. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஆர்பிஐ அட்மினிஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் தே இன்வெஸ்ட் ஸ்பெசிபிக் மினிமம் ப்ரொபோர்ஷன்ஸ். அவங்களோட அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல யார் அதிகமா வந்து போட்டிருக்காங்களோ சோ அதை வந்து மானிட்டர் பண்றது, அதை மேனேஜ் பண்றது ஆர்பிஐ தான். ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். அதாவது அதுக்கான ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007. சோ இது வந்து இந்த ஆக்ட் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா ஆர்பிஐ வந்து மேற்பார்வையிடும் எதுனா பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து கடன் வாங்குது இல்ல வந்து கொடுக்குது அப்படின்னா அந்த பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணும். சோ அது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ரோல். சோ டெவலப்மெண்ட் ரோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா சோ ஆல் ஓவர் பேங்கிங் சிஸ்டமோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்றது வந்து இதுதான். அதே மாதிரி ensuring that credit is available to the productive sectors in the economy. சோ ப்ரொடக்டிவ் செக்டர்ஸ்க்கு கடன் கொடுக்குறாங்களா, கிரெடிட் வந்து ப்ரொடக்டிவ் செக்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு பாத்துக்கிறதும் இதுதான். அதே மாதிரி ஆல் ஓவர்ல பேங்கிங் சிஸ்டம் ப்ராப்பரா ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு பாத்துக்கிறதும் ஆர்பிஐ தான். சோ நெக்ஸ்ட் பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா. மணி சம்பந்தமான எல்லா டேட்டாவுமே வந்து மெயின்டைன் பண்றது, பப்ளிஷ் பண்றது எல்லாமே வந்து ஆர்பிஐ தான். சோ ஆர்பிஐ மெயின்டைன்ஸ் ப்ரொவைட்ஸ் ஆல் எசென்ஷியல் பேங்கிங் அண்ட் அதர் எக்கனாமிக் டேட்டா. எல்லாத்தையுமே வந்து ஆர்பிஐ வந்து கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணும் ரெகுலரா. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். இப்போ வந்து ஆர்பிஐ வந்து ஐஎம்எஃப்ல ஒரு இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா வந்து ஆர்பிஐ இருக்கா. சோ அதை வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது, லைக் அமௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது ஆர்பிஐ தான். நெக்ஸ்ட் பேங்கிங் ஓம்பட்ஸ்மேன். சோ ஓம்பட்ஸ்மேன்னா என்ன? குறை தீர்ப்பு மையம். சோ 1995ல இந்த ஓம்பட்ஸ்மேன் ஸ்கீம் வந்து இஷ்யூ பண்ணிருப்பாங்க. சோ ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னும் போது கீழே இருக்கிற கீழே வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை வந்து சால்வ் பண்றது ஆர்பிஐ தான். இப்போ ஒரு பேங்க் கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆன்லைனோ இல்ல வந்து வேற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆஃப்லைன்லயே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறது ஆர்பிஐ தான். இப்போ நீங்க வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்கல்ல, துல்கர்து ஒரு படம் வந்ததே. சோ அதுல வந்து இந்த பேங்க் வந்து இந்த மாதிரி ஒரு இது ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் போய் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாரா, அப்ப அவங்க வந்து அதை பாத்துப்பாங்களா. சோ அதுதான் வந்து ஓம்பட்ஸ்மேன். நெக்ஸ்ட் பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சோ பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியானா சோ ஆல் ஓவர் வேர்ல்டுல கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் பேஸ்ட் ஆன் எஸ்டாப்ளிஷ்ட் குளோபல் பிராக்டிசஸ். ஆல் ஓவர் வேர்ல்ட்ல ஒவ்வொரு பேங்க்கும் அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதோட செயல்திறன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுவாங்கல்ல. சோ அதுக்காக ஆல் ஓவர் வேர்ல்ட்ல தனியா இருக்கு. சோ இந்தியால இருக்க பேங்க்ஸ் வந்து எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத வந்து பாத்துக்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து இந்த பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க, செட்டப் வந்து பண்ணிருக்காங்க. சோ மொத்தம் 16 ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு சொல்லிடுங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ.
சோ ஃபர்ஸ்ட் வந்து மானிட்டரி அத்தாரிட்டி, மணி சப்ளை எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்றது அதுதான். கரன்சி இஷ்யூ பண்றது, நெக்ஸ்ட் கரன்சி இஷ்யூ பண்றது அதுதான். லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்றது ஆர்பிஐ தான். நெக்ஸ்ட் வந்து பேங்கர்ஸ் பேங்க், சோ எல்லாத்துக்கும் மேலான பேங்க் வந்து அதுதான். அதே மாதிரி பேங்கர் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட்கான பேங்க்கும் ஆர்பிஐ தான். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட்டும் வந்து ஆர்பிஐ தான். கிளியரிங் ஹவுஸா வந்து மெயின்டைன் லைக் ப்ராப்பரா டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு 16 கிளியரிங் ஹவுசஸ் வச்சு பாத்துக்கிறதும் ஆர்பிஐ தான். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது ஆர்பிஐ தான். ஒரு எக்கனாமி ப்ராப்பரா ரன் ஆகுதா இல்லையா, ஒரு ஜிடிபி இன்ஃபிளேஷனோ டிஃபிளேஷனோ நடந்தா அதை வந்து பாத்துக்கிறது, லைக் இன்ஃபிளேஷன் நடந்தா அதை கண்ட்ரோல் பண்றது, சோ இது வந்து ப்ராசஸ் பண்றது எல்லாமே ஆர்பிஐ தான். சோ மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வெளியில யாராவது ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நிறைய வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து லைக் ப்ராப்பரா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள மேனேஜ் பண்றது ஆர்பிஐ தான். நெக்ஸ்ட் ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசரி ஆஃப் பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ். சோ ஒரு பேமெண்ட் செட்டில்மெண்ட் நடக்குது அப்படின்னா லைக் ஆல் ஓவர் இந்தியாக்கான ரெப்ரஸன்டேட்டிவா அதை பாத்துக்கிறது ஆர்பிஐ தான். நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ரோல், சோ ஆல் ஓவர் இந்தியால வந்து டெவலப்மெண்ட் பேசிஸ்ல பாத்துக்கிறது ஆர்பிஐ தான். சோ லைக் எதுக்கு கடன் கொடுக்கலாம், எவ்வளவு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது ஆர்பிஐ தான். சோ மானிட்டரி மணி ரிலேட்டடான டேட்டா எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்றது ஆர்பிஐ தான். சோ கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கும் நம்ம இதை பார்த்தோம். கமர்ஷியல் பேங்க்ஸ்க்கு வந்து எங்க இருக்கோ, இப்போ எந்த இடத்துல அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கோ சோ அது வந்து ப்ரொவைட் பண்ணும். இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ப்ரொவைட் பண்றது ஆர்பிஐ. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர், அடுத்து ஒம்பட்ஸ்மேன், அடுத்து வந்து பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ், சோ எப்படிலாம் கடன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு பாத்துக்கிட்டேன்னா, சோ பிரைமரி மெக்கானிசம் வந்து கடன் கொடுக்கறதா, சோ இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து சோ கடன் கொடுக்கறது அப்படின்றதுதான் இந்த சென்ட்ரல் பேங்கோட ஒரு பிரைமரி மெக்கானிசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஆர்பிஐ வந்து சோ ஆர்பிஐ எப்படிலாம் அந்த கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணலாம், லைக் கடன் கொடுக்கறது எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது வந்து ஆக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த கிரெடிட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எந்த ஆக்ட் மூலியமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 அண்ட் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இது வந்து நேஷனலைஸ் பண்ண வருஷம், இது வந்து ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி வருஷம் அந்த ஆக்ட் போட்டது. சோ குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ். சோ குவான்டிடேட்டிவ்னா என்ன, சோ குவான்டிடேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆல் ஓவர் எல்லாமே வால்யூம் ஆஃப் மணி மொத்தமா இப்போ எவ்வளவு அமௌண்ட் சர்க்குலேஷன்ல இருக்கோ அந்த மொத்த அமௌண்ட்டையும் சொல்றது குவான்டிடேட்டிவ். இதே குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா பிரைவேட்டா ஒரு செக்டருக்காக சொல்றது குவாலிட்டேட்டிவ். ஓகேவா, அந்த செக்டருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், லைக் சீலிங் வந்து பிக்ஸ் பண்றது. சோ அதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ். சோ இந்த குவான்டிடேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 3: பேங்க் ரேட், ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் அண்ட் வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அதே மாதிரி குவாலிட்டேட்டிவ்ல மொத்தம் 6 சொல்லியிருக்காங்க. கீழே பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ரேட் பாலிசி. பேங்க் ரேட் பாலிசி அப்படின்னு என்னன்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பேங்க் வந்து கடன் கொடுக்கலாம். சோ அதுதான் வந்து பேங்க் ரேட் பாலிசி. இப்ப இந்த பேங்க் ரேட் பாலிசி வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில், லைக் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அமௌண்ட் வந்து வெளியில இருந்து வாங்க மாட்டாங்க, கடன் வாங்க மாட்டாங்க. சோ அப்போ வந்து இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா பேங்க் ரேட் பாலிசியை இன்க்ரீஸ் பண்ணும் போது கடன் அதிகமா கொடுக்க மாட்டாங்க, அப்போ இன்ஃபிளேஷன் வந்து குறையும். இதே வந்து வெளியில பணப்புழக்கம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதிகமா கடன் கொடுப்பாங்க. சோ இதுதான் வந்து பேங்கோட வேலை. சோ இது மூலியமா வந்து கிரெடிட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது. இதே ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணும் இல்லைன்னா சேல் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன். இதே வந்து பிராட் சென்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் வந்து பர்ச்சேஸ் பண்றது இல்லைன்னா செல் பண்றது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லாம பிரைவேட் கன்சர்ன்ஸோட அந்த ஒரு செக்யூரிட்டிஸையும் வந்து வெளியில விற்கும் வாங்கும். இப்ப இந்த ஓபன் மார்க்கெட் ஆபரேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப வெளியில வந்து கையில வந்து அதிக பணப்புழக்கம் இருக்கு, மணி சப்ளை வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வெளியில இப்ப நம்ம கிட்ட மணி சப்ளை வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து இருக்குல்ல பேங்க் கிட்ட, இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்து விற்பாங்க. சோ வித்தாங்க அப்படின்னா நம்ம கையில இருக்க பணம்
அங்க போயிடும், மேல போயிடும், பேங்க்குக்கு போயிடும். சோ அப்போ இங்க வந்து பணப்புழக்கம் கம்மியாயிடும். அப்போ இன்ஃபிளேஷன் வந்து குறைஞ்சிடும். இதே வந்து மணி சப்ளை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ வாங்கிக்கும் பேங்க். வாங்குறது மூலயமா பணப்புழக்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ இதுதான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். சோ இது மூலயமா வந்து கிரெடிட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது. நெக்ஸ்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சோ வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோல கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் எஸ்எல்ஆர், சிஆர்ஆர் எஸ்எல்ஆர். சோ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் முன்னாடி சொன்னது தானே. சோ சிஆர்ஆர்னா என்ன? சோ சிஆர்ஆர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பேங்க் இருக்கு. இந்த பேங்க் வந்து ஆர்பிஐல ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து ஒரு 10% இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த 10% ஆஃப் மணி இப்போ வந்து பேங்க்ல மொத்தமா வந்து ஒரு கோடி இருக்கு அப்படின்னா அதுல 10%, இந்த 10% அமௌண்ட்டை ஆர்பிஐல டெபாசிட் மாதிரி பண்ணி வைக்கணும், ரிசர்வ் பண்ணி வைக்கணும். சோ அதுதான் வந்து சிஆர்ஆர். சோ இத வச்சுட்டு மீதி அமௌண்ட்டை தான் வந்து வெளியில கொடுப்பாங்க. இது சிஆர்ஆர். இதே எஸ்எல்ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா அதோட மொத்த மதிப்புல, இப்போ மொத்த அசெட்கான மதிப்புல ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஒரு சர்டன் பர்சன்டேஜ், இப்போ 20%னா இந்த 20% அமௌண்ட்டை அந்த பேங்க் வச்சுக்கிட்டு மீதி இருக்க அமௌண்ட் தான் வந்து வெளியில பப்ளிக்கு கடன் கொடுக்கலாம். சோ இது வந்து எஸ்எல்ஆர். ஓகேவா? சோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ வந்து வெளியில பணப்புழக்கம் அதிகமா இருக்கு, மணி சப்ளை வந்து வெளியில அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த சிஆர்ஆர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ சிஆர்ஆர் இன்க்ரீஸ் பண்ணும் போது என்ன ஆகும்? பேங்க் வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஆர்பிஐல டெபாசிட் பண்ற மாதிரி இருக்குமா? சோ அப்போ பேங்க்ல வந்து மொத்தமா கடன் கொடுக்குற அமௌண்ட் குறையும். அப்போ கடன் வந்து வெளியில அமௌண்ட் போறது வந்து குறையும், கடன் கொடுக்கறது குறையும். சோ இது மூலியமா இன்ஃபிளேஷன் வந்து குறையும். சோ அதே ஆப்போசிட் வந்து டிஃப்ளேஷனுக்கு. அதே மாதிரிதான் எஸ்எல்ஆரும். சோ அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்ற பாலிசிய ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜேஎம் கீன்ஸ். சோ அது வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் இன் யூஎஸ்ஏல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதான் சிஆர்ஆர் வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து வெளியில கடன் கொடுக்கறது குறையும். இதே சிஆர்ஆர் வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா கடன் கொடுக்கறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். Next வந்து SLR. SLR na the amount which bank has to maintain in the form of cash, gold or approved securities. So ஒரு bank வந்து ஒரு certain percentage of ஒரு cash-ஓ, அது cash-ஆ இருக்கலாம், இல்ல gold-ஆ இருக்கலாம், இல்ல என்ன ஒரு securities-ஆ இருக்கலாம், ஒரு certain percentage வந்து அவங்க bankல maintain பண்ணணும். இதே CRR-னா RBI-ல deposit பண்ணணும். ஓகேவா? So இதை வச்சுட்டு மீதி அமௌண்ட்டை வந்து வெளியில கிரெடிட்டா கொடுப்பாங்க. சோ இது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ், ஆல் ஓவர் வால்யூம் ஆஃப் மணியை கண்ட்ரோல் பண்றது. இதே குவாலிட்டேட்டிவ்னா ஒரு சர்டன் செக்டருக்கு மட்டும். குவாலிட்டேட்டிவ் இல்லைன்னா வந்து செலக்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செலக்டிவ் மெத்தட்ஸ் இது வந்து ஒரு பர்டிகுலர் யூஸ்க்காகவோ இல்ல ஒரு பர்டிகுலர் செக்டருக்காகவோ, ஒரு எக்கனாமில பர்டிகுலர் செக்டருக்காகவோ சொல்லப்படுறது இந்த குவாலிட்டேட்டிவ். இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் into a particular industry or business. ஒரு particular industryக்கோ இல்ல ஒரு பிசினஸ்க்கோ அதுக்கான கிரெடிட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது. சோ அதுல rationing of credit, direct action, moral persuasion, method of publicity, regulation of consumers credit, regulating the marginal requirement on security loans. So first வந்து rationing of credit. சோ இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல. எப்போனா 18th century. சோ இதுல ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சோ என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்து கடன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது. So it aims to control and regulate the purposes for which the credit is guaranteed by the commercial banks. So என்னென்ன பர்பஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்கலாம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு நான் வந்து அமௌண்ட் தரேன் அப்படின்னா
சோ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் அதுக்கான அமௌண்ட் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. சோ இதுல வந்து ஜெனரலா 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங். சோ வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங்னா ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து சீலிங் ஃபிக்ஸ் பண்ணும். சீலிங்னா மேக்ஸிமம் அமௌண்ட் லோன் வந்து எவ்வளவு கொடுக்கலாம். ஒரு கமர்ஷியல் பேங்க்குக்கு ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்கு, இது வந்து ஆர்பிஐ, கீழே வந்து ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்கு அப்படின்னா இந்த பேங்க்குக்கு நான் வந்து எவ்வளவு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றது. ஸோ அதுதான் வந்து வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங். இதே வந்து வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இதுவும் வந்து அதே மாதிரி தான். பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் ஒரு சர்டன் ரேஷியோ இட் விச் த கேபிட்டல் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஷுட் ஹேவ் டு த டோட்டல். மொத்தமா டோட்டல் அசட் இருக்குல்ல அதுல எவ்வளோ ரிசர்வ், இப்போ எஸ்எல்ஆர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, மொத்த சொத்துல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து ரிசர்வ் பண்ற மாதிரி. ஸோ அது வந்து இது வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் ஆக்ஷன். ஸோ டைரக்ட் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா மேல ஆர்பிஐ சொல்றது கீழே வந்து கேட்கல அப்படின்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறது. ஸோ அதுதான் வந்து டைரக்ட் ஆக்ஷன். ஸோ டைரக்ட் ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் த எர்னிங் பேங்க்ஸ் தட் கேன் டேக் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து மே ரெஃப்யூஸ் டு altogether grant discounting facilities to such banks. So மேல இருக்க பேங்க்ஸ், இப்போ ஆர்பிஐ வந்து கீழே இருக்க பேங்க்ஸ்க்கு நான் கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. சோ ரெஃப்யூஸ் பண்றது. கடன் கேக்குறாங்க அப்படின்னா அவங்க செக்யூரிட்டிஸ் வச்சு கடன் கேக்குறாங்க அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட். அதே வந்து the central bank may refuse to sanction further financial accommodation to the banks whose existing borrowing are found to be in excess to its capital. இப்போ வந்து ஒரு பேங்க்குக்கான சீலிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா, ஒரு பேங்க் வந்து இவ்வளவுதான் வந்து கடன் கொடுக்கணும், வெளியே கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. சோ ஆர்பிஐ வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. சோ இந்த பெர்சன்டேஜ்க்கு மேல தாண்டி கடன் கேக்குறாங்க அப்படின்னா அது வந்து கொடுக்காது ஆர்பிஐ. சோ அதுதான் சென்ட்ரல் பேங்க் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடும். சோ ஃபர்தரா பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் பேங்க் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடும். ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து எக்ஸஸா இருக்கும், அவங்க சர்டன் லிமிட்டுக்கு தாண்டி போயிட்டாங்கன்னா அதுக்கு மேல கடன் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த சர்டன் லிமிட்டுக்கு மேல பிரிஸ்கிரைப் லிமிட்டுக்கு மேல தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா பெனாலிட்டி போடும். பெனாலிட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்க போடுற ஏற்கனவே கொடுக்குற வட்டியில இன்னும் எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு வாங்குறது. சோ இது மூலியமா பண்றது. சோ ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஸ் பண்றது, அடுத்து ஏற்கனவே அவங்களோட லிமிட்டை தாண்டிச்சுன்னா நான் கடன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. சப்போஸ் பிரிஸ்கிரைப் லிமிட்டை தாண்டியே கொடுக்குறாங்க அப்படின்னா பெனால்டி போட்டு கொடுக்கறது. சோ அது நெக்ஸ்ட் வந்து மாரல் சுவேஷன். சோ மாரல் சுவேஷன் அப்படின்னா என்னன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்டா அடாப்ட் பண்ற மெத்தட் தான். சோ என்னன்னா மேல இருக்கிற சென்ட்ரல் பேங்க் வந்து அட்வைஸ் பண்ணும் இல்லைன்னா ரெக்வெஸ்ட் பண்ணும் கீழே இருக்க கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு, நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து மாரல் சுவேஷன். சோ ஆர்பிஐ சொல்றது கீழே இருக்க பேங்க்ஸ் கேட்டுதான் ஆகணும். சோ அந்த மாதிரி நான் இப்ப ரெப்போ ரேட் போறேன்னா அந்த ரெப்போ ரேட்டை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நீ அது வந்து எனக்கு நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. சோ அது வந்து மாரல் சுவேஷன். நெக்ஸ்ட் வந்து பப்ளிசிட்டி. சோ பப்ளிசிட்டினா சென்ட்ரல் பேங்க் வந்து in order to make their policies successful take the course of medium of publicity. So publicity அப்படின்னு வரும்போது சோ எவ்வளோ லோன் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் என்னன்னு சொல்லி பப்ளிக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றது. சோ அது மூலமா the policy can be effectively successful only when the effective public opinion is created and favor. So public வந்து அதை அக்செப்ட் பண்ணாதானே அது வந்து ஃபேவரபிளா இருக்கும். சோ அது நெக்ஸ்ட் வந்து ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் கிரெடிட். The down payment is raised and the number of installments is reduced. So இப்போ வந்து வெளியில கடன் வாங்குறாங்க, இப்போ நான் வந்து ஒரு டிவி வாங்குறேன் இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஆல் ஓவர் இப்போ வந்து எனக்கு ஒரு 18,000 வருது, 18,000 வருது. இது வந்து நான் 6 மாசத்துல வந்து கட்டணும் அப்படின்னா எவ்வளவு கட்டுவேன்? 3000 மாசத்துக்கு 3000 6 மாசத்துக்கு வந்து கட்டுவேன். இதே நீ வந்து இந்த 6 மாசத்தை கேன்சல் பண்ணிட்டு நீ 3 மாசத்துலயே இதை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம போய் டிவி வாங்குவோமா? சரி, அஃபோர்டபுளா இருந்தா வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம். அப்போ இது மூலியமா இன்ஸ்டால்மெண்ட் வந்து குறைக்கிறது மூலியமா அந்த கிரெடிட் கண்ட்ரோலை வந்து குறைக்கிறது, லைக் கடன் வாங்குறது அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸை குறைக்கிறது. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் த மார்ஜினல் ரெக்ரூட்மெண்ட்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி லோன்ஸ். இந்த சிஸ்டம் இஸ் மோஸ்ட்லி இந்த சிஸ்டம் வந்து யூஎஸ்ஏல வந்து அதிகமா ஃபாலோ பண்றாங்க.
சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அங்க வந்து ஒரு போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் வந்து லைக் இப்ப யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம்னு சொல்லுவாங்களா, அங்க சென்ட்ரல் பேங்கா. சோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும். சோ வந்து ஒரு ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதோ இல்ல மார்ஜினலா இவ்வளவுதான் லிமிட், அதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு சொல்றதோ, சோ அந்த மாதிரி அப்பப்போ அவங்க வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இது ஒரு சிஸ்டம். அதான் இந்த சிஸ்டம் வந்து எதுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணும் எவ்வளோ அமௌண்ட் வால்யூம் ஆஃப் கிரெடிட் வந்து எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த சிஸ்டம்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதோட முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்னா என்ன? ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு கடன் கொடுக்கும், கிரெடிட் வந்து கொடுக்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது வந்து ரெப்போ ரேட். இதே வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னா இந்த பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு அமௌண்ட் கொடுக்கறது. பேங்க்ஸ் ஆர்பிஐ வந்து இது வந்து ஆர்பிஐ பேங்க் கொடுக்கறது, இது பேங்க் வந்து ஆர்பிஐ கொடுக்கறது. இதுக்கான பர்சன்டேஜ் பிக்ஸ் பண்றதும் யாரு? ஆர்பிஐ தான். சோ இது வந்து இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து எதுக்காக போடுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து பேங்க்ல அதிகமா அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து வாங்கறதுக்காக இந்த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் பேங்க் வந்து வெளியில கடன் கொடுக்காது. ஏன்னா வந்து செக்யூரிட்டி கிடையாது, அதுக்கு வந்து வருமா வராதான்னு தெரியாது. ஆனா இதே ஆர்பிஐல போட்டோம்னா அது வந்து செக்யூரா இருக்கும் அந்த அமௌண்ட். சோ அப்போ வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமாகும் போது பேங்க் வந்து ஆர்பிஐல கொடுத்துரும், வெளியில கடன் அதிகமா கொடுக்காது. சோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதான் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு நிமிஷம். என்னடா புரியல, தெளிவா கேளு. அதுவும் கொடுப்பாங்கடா. இப்ப வந்து இப்போ ஒரு கோடி இருக்குன்னு வச்சுக்கோயேன், ஒரு கோடி இருக்கு அப்படின்னா இப்ப ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அதிகமா இருக்குன்னா மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு ஆர்பிஐலே போட்டுற மாட்டாங்க, பப்ளிக்குக்கும் வந்து கொடுப்பாங்க. ஆனா வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து இதுல போட்டா நமக்கு வந்து இது சேஃப்டி அப்படின்னு சொல்லி ஆர்பிஐல டெபாசிட் பண்ணிடுவாங்க. வெளியில பப்ளிக்கு கொடுக்கற அமௌண்ட்டை தவிர்த்து மீதி அமௌண்ட்டை ஆர்பிஐல டெபாசிட் பண்ணுவாங்க. அதிகமா வெளியில கொடுக்காம ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐல போடுறது. சோ அந்த மாதிரி இருக்கும். So repo rate, the rate at which the RBI is willing to lend to the commercial banks. RBI வந்து commercial banks வந்து கொடுக்கறது repo rate. Whenever the banks have any shortage of funds, they can borrow from the பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் இல்ல அப்படின்ற பட்சத்தில் RBI கிட்ட வாங்கிப்பாங்க. If the RBI increases the repo rate, RBI வந்து repo rate இன்க்ரீஸ் பண்ணுச்சு அப்படின்னா கடன் வாங்குறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். லைக் வட்டி அதிகமா இருக்கும், வட்டி அதிகமா கொடுக்கணும்ல, அப்ப வந்து அதிகமா கடன் வாங்க மாட்டாங்க. as a tool to control inflation. So இது வந்து இன்ஃப்ளேஷன் டைம்ல இது வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. So RBI increases the repo rate, making more expensive for the banks to borrow from the RBI. So இப்ப இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, சோ இப்ப பேங்க் வந்து ரெப்போ ரேட் போடுறது மூலமா எப்படி இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க? இப்ப இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ ரெப்போ ரேட் போடுறது மூலமா எப்படி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு கேக்குறேன். சோ அதான். சோ இப்ப வந்து ஆர்பிஐ வந்து கடன் கொடுக்குறாங்க, அதிகமான இன்ட்ரெஸ்ட்ல வந்து கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க்கும் அதே மாதிரி பப்ளிக்கு கொடுக்குற கடன் வந்து அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் அதிகமாகுமா? சோ அப்போ பப்ளிக் வந்து அதிகமா கடன் வாங்க மாட்டாங்க, அப்போ பப்ளிக் கிட்ட பணப்புழக்கம் வந்து குறைஞ்சிரும். சோ இது இப்படிதான் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ அதே இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து the rate
rate at which the RBI வந்து willing to borrow from the commercial banks. Commercial banks கிட்ட இருந்து RBI வாங்குற amount. So if the RBI increases the reverse repo rate, it means the RBI is willing to offer lucrative interest rate to the banks to park their money with the RBI. So RBI வந்து reverse repo rate increase பண்ணுச்சு அப்படின்னா பேங்க்குக்கு வந்து அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூலமா பேங்க் கிட்ட இருக்க பணத்தை RBI வந்து வாங்குது. So அதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. This results in the decrease in the amount of money available for the banks customers as banks refer to park their money with the RBI. So இது மூலமா வந்து decrease in the amount of money. இப்போ பேங்க்குக்கான கஸ்டமருக்கு வெளியில போற மணி குறையுதா? ஏன்னா RBI வந்து பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா RBI கிட்ட தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண, இப்போ RBI வந்து வட்டி அதிகமா கொடுக்குதுன்னா பேங்க் வந்து RBI கிட்ட தான் போடுவான். ஏன்னா அங்க வந்து செக்யூர்டா இருக்கும் அமௌண்ட். வெளியில போச்சுன்னா அந்த செக்யூரிட்டி அவங்களுக்கு வந்து கிடைக்காது, லைக் ரிட்டர்ன் வரும் வராது அப்படின்றது தெரியாது. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. This naturally lends to the higher rate of interest which the bank will demand from their customers. So RBI வந்து எப்படி கிரெடிட் கண்ட்ரோல் பண்றாங்க? ரெண்டு மெத்தட். ஒன்னு குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா ஆல் ஓவர் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்றது. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெசிபிக்கான செக்டருக்கு. ஸோ குவான்டிடேட்டிவ்ல எது வரும்? பேங்க் ரேட், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், கேஷ் ரிசர்வ், SLR, CRR. ஸோ இது எல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ்ல வரும். குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாரல் சுவேஷன், ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், எந்தெந்த செக்டருக்கு வந்து அமௌண்ட் கொடுக்கணும், எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சீலிங் பிக்ஸ் பண்றது. டைரக்ட் ஆக்ஷன், அடுத்து சொல்லுங்க பப்ளிசிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ். நெக்ஸ்ட் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அவ்வளவுதான். மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.